பிரச்சனையா இருக்கு. பல கமெண்ட் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது இதை குறித்து அதிகமா சொல்லணும், இல்ல டவுட்ஸ் இருக்குதுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். முடிந்த பிறகு எல்லா கிளாஸ்லயும் டீச் பண்றவங்க, சொல்லி கொடுக்குறவங்க எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா, இந்த டவுட்ஸ் இருக்கா, அவங்க அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, இதை சொன்னாதான் ஒரு டீச்சருக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால முடியும் போது நீங்க பேசாம இருக்காதீங்க. இந்த 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 பாடம் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு சில பேக்ரவுண்ட், இது எப்படி இந்த அதிகாரம் எழுதப்பட்டது, எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்றார். ஏன் தெரிந்து கொள்றார்? அங்கதான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அப்ப இஸ்ரவேல் தேசத்தை குறித்து, யூதர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்தது, பெரிய எண்ணம் இருந்தது இல்லையா? அதனாலதான் அவங்க எகிப்தில இருந்து புறப்பட்டு வரும்போது நடுவுல சீனாய் மலையில விருத்த சேதனம் செய்யும்படி சொல்லிட்டார். ஆனாலும் அவன் விருத்த சேதனத்தினாலே ரட்சிக்கப்படல, அவன் அவன் அந்த விசுவாசத்தினாலே அவன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதனாலதான் விடுதலையை பெற்றுக்கொண்டான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஆனா இந்த யூதர்களுக்கு இந்த நியாய பிரமாணம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு எங்களுக்குதான் தேவாலயம் இருக்குது, எங்களோட கூட நேரா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதற்காக நியாய பிரமாணத்தை கொடுத்தாரோ அதை விட்டுட்டு அவங்க தங்களை குறித்து ரொம்ப மேன்மையா நினைச்சாங்க. மத்தவங்களை எல்லாரையும் அவங்க ஒரு துச்சமா நினைச்சாங்க. மத்தவங்க புறஜாதிகளை எல்லாம் அவங்க நாய்கள்னு தான் கூப்பிட்டாங்க. இந்த நேரத்துல மற்ற காரியங்களை பத்தி ஒண்ணும் சொல்லல. ஒரு சில காரியங்களை அவர் நேர்மறையா சொல்லியிருக்காரு, இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அதனால இருந்த சீஷர்கள் எல்லாம் யூதர்களா இருந்ததுனால அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு அவங்களால வர முடியல. அப்ப அதனால என்னென்ன அந்த சபைக்குள்ள பிரச்சனைகள் வந்தது அப்படின்றதுதான் இந்த 15ஆம் அதிகாரம். ஆனா இந்த 15ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு சில காரியங்களினாலதான் அவங்க தொடர்ந்து ஊழியம் செய்யவும் பெரிய அறுவடையை காணவும் கர்த்தர் கிருபை செய்தார். அதனால இதுல வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எடுக்கப்பட்ட முடிவுகள்னு சொல்லும் போது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரி, இதுதான் பேக்ரவுண்டு. ஓகே, நாட்டில் எடுக்கப்பட்ட முக்கியமான முடிவுகள். அதாவது இந்த மாநாடு அப்படின்னு சொல்லும் போது, மாநாடுன்னு இதுல வேதத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் கமெண்ட்ரியில மாநாடு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு கூட்டமா கூடி அங்க ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு சில முடிவுகள் எடுக்கிறாங்க. அது முக்கியமானதாக இருந்தது. அது அந்த ஊழியத்துக்கு எப்படி அது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றதுதான் இந்த 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய மனித மனங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமான விஷயங்களில் ஒன்று ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்கு தரும் சுதந்திரம். சுதந்திரம் என்று சொல்ற வார்த்தை அதிகமா கலாத்தியர்ல நம்ம பார்க்கிறோம். லிபர்ட்டி என்று இங்கிலீஷ்ல போடப்படும். சுதந்திரம்னா பாவம் செய்யறதுக்கு சுதந்திரம், அக்கிரமம் செய்யறதுக்கு சுதந்திரம், இஷ்டம் போல நடக்கிறதுக்கு சுதந்திரம் அப்படின்னு யூத ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுடைய விசுவாசத்தினால் மட்டுமே ரட்சிப்பு பெற்றுக் கொள்கிறார். திட்டவட்டமா பைபிள்ல அதுதான் போடும். வேற எந்த காரியமோ ரட்சிப்பை கொடுக்கவே கொடுக்காது. கிறிஸ்து நமக்காக செய்து முடிக்கப்பட்ட நான் கொள்வதில் இல்லை. என்னென்ன முடிக்கப்பட்ட வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருப்பா. இந்த சிலுவையில செய்த அவர் 7 காரியங்களை அது கரஸ்பாண்டிங்கா நம்மளுக்கு என்ன செய்திருக்குன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது இல்லையா? பாவத்திலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, சாபக்கேடிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, தரித்திரத்திலிருந்து விடுதலை, எல்லா
எல்லாம் ஆண்டு எல்லாம் அவருடைய அந்த சிலுவை முடிச்சிட்டார். அதனால நம்ம எதையுமே அதோட கூட சேர்த்து செய்யவே வேண்டியது. ஆனா அநேகர் ஈவன் விசுவாசிகள் கூட நம்மளே ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் அங்க மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கணும், அதையாவது நாங்க செய்யணும், இல்ல 7 நாள் உபவாசம் எடுக்கணும், இப்படி எல்லாம் பல செய்தாதான் அது ஊமை அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதைத்தான் காலாகாலமாக தேவனுடைய ஊழியர்கள் பிரசங்கித்து வந்தார்கள். என்ன பிரசங்கித்து வந்தார்கள்? ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம், நீங்க விசுவாசிங்க, கிருபையும் விசுவாசமும் சேரும் போது நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு பிரசங்கித்து வந்தாங்க. நாம் கிருபையினால் ரட்சிக்கப்படுவது உண்மை. ஆனால் சட்டவாதம் சொல்லும் போது அதுதான் கரெக்ட், அதை பின்பற்றணும்னு சொல்றவங்களதான் சட்டவாதம் செய்கிறவர்கள் சொல்றோம். ஒரு சிலர் நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீங்கள் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பது உண்மைதான், ஆனால் பரலோகம் செல்ல நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பைபிள்ல எங்கேயுமே போடல நீங்க ஞான ஸ்நானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போகணும்னு எங்கேயுமே போடல. நீங்க ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாறின பிறகு இயேசு கிறிஸ்துவோட மரித்து உயிர்த்தெழுதுதான் ஞான ஸ்நானம் அப்படின்னு திட்டவட்டமா ரோமர் 6ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு. ஆனா சிலர் என்ன நினைக்கிறாங்க, இங்க சர்ச்சுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கணும், அங்க எடுத்தா அந்த ஞான ஸ்நானம் சரியில்லை, இங்கேயும் ஒண்ணு எடுத்துக்கணும். இதெல்லாம் எங்கேயுமே போடப்படல. இதெல்லாம் கூட்டி அவங்களாகவே சொல்லுகிறார்கள். அதனால அநேகருக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. ரட்சிக்கப்படுவதற்கு இவ்வாறு பல்வேறு நிபந்தனைகளை கூறுறாங்க. ஆதி சபையில இதை குறித்து என்ன விவாதம் நடந்தது, எருசலேம் மாநாட்டில் இதை குறித்து என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதை நாம பார்ப்போம். சரி, சபையில் ஏற்பட்ட விவாதம் 15:1-5 அந்தியோகியா சபையில தான் இருக்கிறாங்க. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியால இருக்காங்க. சிலர் யூதேயாவில் இருந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். பாத்தீங்களா, அந்த காலையும் என்ன, நீங்க யூதர்களா மாறணும், யூதர்களா மாறினாதான் நீங்க கிறிஸ்தவர்கள் ஆக முடியும், நீங்க ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பவுலும் பர்னபாவும் அங்க ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. கடைசியில ஒரு வாக்குவாதம் அங்க வந்துருச்சு. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். யார் இருக்காங்க அங்க பேதுரு, யாக்கோபு அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கதான் முதிர்ந்தவர்கள் இல்லையா, பெரியவங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சகோதரர்கள் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினாங்க. பெரிய அறுவடைங்க, பெரிய ஊழியம் அங்க நடந்திருக்கு இல்லையா. அவர்கள் எருசலேமுக்கு சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவர்களை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். விருஷ்ட சேதனம் ஒண்ணுன்னா மோசேயின் நியாய என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி பலியிடணும், இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆகமங்கள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, முக்கியமா லேவியர் ஆகமம், யாத்திரையாங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான கடுமையான காரியங்கள் அதுல போட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் நீங்க பின்பற்றினாதான் நீங்க விசுவாசிக்க முடியும், அவங்க ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த பிரச்சனை எவ்வாறு ஆரம்பமாயிற்று? ரட்சிக்கப்பட புறஜாதிகளின் மோசையின் கற்பனைகளின்படி விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்று யூதாவில் இருந்து வந்த ஒரு சில யூதர்கள் போதகம் பண்ணினார். இந்த மனிதர்கள் எருசலேம் சபையுடன் தொடர்பு கொண்டிருந்தனர். ஆனால் இவர்கள் கூறியதை எருசலேம் சபை அங்கீகரிக்கவில்லை என்று வசனம் 24 கூறுகிறது. இவர்களில் ஒரு சிலர் பரிசேய சமயத்தாரை சேர்ந்தவர்கள். பரிசேயர் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவங்களை எப்படி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளேன்னு தான் சொல்றாங்க இல்லையா? இவர்கள் பக்க வழியாய் நுழைந்த கள்ள போதகர்கள். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை திருட பார்த்தார்கள். கற்பனைகளுக்கும் கிருபைக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கிருபையினாலே கேட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவங்க செய்யறாங்க இல்லையா? இவர்கள் மோசையின் கற்பனைகளை மதிக்கவும் கீழ்ப்படியும் சிறப்பு பயிற்சி பெற்றவர்கள் இல்லையா? இது நடந்த காலத்தில் ரோமரோ கலாத்தியரோ எபிரேயரோ எது எழுதலை. ஏன் இதை சொல்லியிருக்கோம்னா அது எந்த நியூ டெஸ்டிமெண்ட் எதுவுமே இல்லை. இந்த ரோமர் கலாத்தியர் எபிரேயர்ல தான் இதை பத்தி அதிகமா கொடுத்திருக்குது. அந்த நாள்ல அது ஒண்ணுமே எழுதப்படல. எதற்காக இந்த யூதர்கள் இப்படிப்பட்ட தவறான அறிவுரைகளை வழங்கினார்கள்? இவர்கள் கற்பனைகளையும் கிருபையும் தவறாக புரிந்து கொண்டு இயேசு கூறியதை போல, நீங்க நல்லா கவனிங்க, இயேசு கூறியது என்ன கூறினாரு? புதிய வஸ்திரத்துடைய அது செய்யாதீங்க, பழைய துருத்தியில நீங்க புதிய திராட்சை ரசத்தை ஊட்டாதீங்கன்னு சொன்னாரு. இயேசு மரித்த போது 2 தேவாலயத்தின் திரைசீலை கிழிச்சாச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அதை இணைக்க பாக்குறாங்க. யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் தடையாக மற்றும் பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை மீண்டும் கட்ட முயற்சித்தார்கள். அப்ப பிரிவை மரணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா அதெல்லாம் அண்டு பண்ண பாக்குறாங்க இவங்க. நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினாரு. இதை தடுத்துட்டாங்க. எபிரேயர் 10:19-25. நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் மீண்டும் சுமத்தினார்கள். அப்போஸ்தலர் 15:10, கலாத்தியர் 5:1. இவர்கள் புறஜாதிகள் மேல் பாரமான நுகத்தடிகளை வைக்க பார்த்தாங்க. ஒரு புறஜாதி கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முன் அவன் யூதனாக மாற வேண்டும் என்பதே அவருடைய தீர்ப்பு இல்லையா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றினால் மட்டும் போதாது, மோசேயின் கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று வற்புறுத்தினர். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த முடிந்த காரியங்கள் போதாது, நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று கருதினார்கள். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்காக அளிக்கப்படும் கலாத்தியர்களுக்கு தனது நிரூபத்தை பவுல் எழுதும் போது, ரட்சிப்பு முற்றிலும் தேவனுடைய கிருபையினாலும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தினாலும் மட்டுமே, வேறொன்றும் இதோடு கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று பவுல் எழுதியிருக்கிறார். வேறொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னா, பவுலும் பர்னபாவும் மிஷனரி ஊழியர்கள் செய்த இடத்துல எல்லாம் தேவனுடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம் என்று பிரசங்கித்தார்கள். இவங்க பிரசங்கித்தது ஒண்ணு. ஆனா இந்த சட்டவாதிகள் தவறான காரியத்தை போதிக்கும் போது புறஜாதிகளுக்கும் குழப்பம் ஏற்படக்கூடும். இதுதான் அவங்களுடைய கன்சர்ன். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு புறஜாதிகளை ஆண்டவருக்குள்ள கொண்டு அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து எல்லாம் பண்ணி இருக்கும் போது அது அவ்வளத்தையும் கெடுத்து போட இந்த சட்டவாதிகள் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வராங்க. அதனால்தான் அவர்கள் இருவரும் வாக்குவாதமும் தர்க்கமும் செய்தார்கள்.
இது நிமித்தம் இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று சொல்லி வசனம் 24 கூறும். இந்த குழப்பம் பவுலும் பர்னபாவும் நிறுவிய புரஜாதிகளின் சபையிலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால என்ன செய்யறாங்க, இதுக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி முழு விஷயத்தையும் எருசலேம் சபை தலைவரிடம் எடுத்து செல்லும்படி பவுலுக்கு ஒரு வெளிப்பாட்டை தேவன். இதற்கு அந்த விவாதங்கள் என்ன நடந்தது 6-18 பாத்தீங்கன்னா 3 வெவ்வேறு கூட்டங்களை பற்றி இந்த பகுதியில போட்டிருக்கு. முதல்ல பவுலையும் பர்னபாவையும் வரவேற்கிறாங்க, அங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. முக்கியமான சபை தலைவருடன் பவுல் நடத்திய கூட்டம் இல்லையா. சட்டவாதிகள் தங்கள் வழக்கை முன்வைத்து 2வது பொதுக்கூட்டம் கூறப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா பவுல் இருந்தாரு, பர்னபா இருந்தாரு, பேதுரு இருந்தாரு, யாக்கோபு இருந்தார். யாக்கோபுன்றவரு 12 அதிகாரத்துல இறந்து போன யாக்கோபு இல்ல, இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்டெப் பிரதர். மரியாள் யோஸ் 6-11. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூறினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரர்களே, அறிந்திருக்கிறபடி புறஜாதியர் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே கொர்நேலியா வீட்டுல நடந்தது, சமாரியா பட்டணத்துல நடந்தது, எல்லா காரியத்தையும் அவரு நினைவு கூர்ந்ததெல்லாம் சொல்றாரு. இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியாரை தந்திரள போன அவர்களுக்கும் தந்திரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யார் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். நல்லா அழகா பேசுறாரு பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே. அவங்களுக்கும் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரே. ஊழியத்தை எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்றாரு. இந்த பொறுமையாக அமர்ந்து ஆவியானவர் அவரை வழிநடத்தும் வரை காத்திருந்தார் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. பயங்கரமான குழப்பம், பயங்கரமான வாதங்கள் நடக்குது. அந்த நேரத்துல பொறுமையா இருந்து காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கவுமா இருக்கும். இன்றைக்கு நடக்கிற மீட்டிங்ல எல்லாம் பாருங்க, நீ பெருசா நான் பெருசா, நான் சொல்றதா சரி அப்படின்னு எல்லாம் தன்னுடைய சொந்த இஷ்டம் திணிப்பூட்டினான். முதலாவது, பேதுருவை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். 7ஆம் வசனம் சொல்லுது. இயேசு பேதுருவிடம் பரலோகத்தின் திறவுகோல்களை கொடுத்திருந்தார். எப்போது நம்ம நினைக்கிறோம் பவுல் தான் புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யும்படியா அழைக்கப்பட்டாங்க, உண்மைதான். ஆனால் பேதுருவுக்கும் அந்த ஊழிய பாரதிருந்தார், ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோல்களை உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே அவனோடு கூட பேசினார். இந்த திறவுகோலை உபயோகித்து அவன் என்ன செய்தான்? முதலாவது யூதர்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், சமாரியர்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் மற்றும் புறஜாதிகள் அப்போஸ்தலர் 10 விசுவாச வாசல்களே அவன் தந்தான். இல்லையா? புறஜாதிகளுக்கு அவன் போய் பேசுறதுக்கு, அவங்களோட கூட உட்கார்ந்து சாப்பிடுறது புறஜாதிகளுடன் உணவு உண்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் திருப்திகரமாக அதற்கு அவன் பதிலளித்தான். வேத வசனத்தை கேட்டு அதை விசுவாசத்தினால்தான் கொர்நேலியும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள், மோசேயின் கற்பனைகளை கை கொள்வதனால் அல்ல என்றும் கூறினான். அடுத்தபடியாக
புறஜாதிகள் தேவனுக்கு சாட்சிகளாக இருப்பதற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கல, ஒண்ணும் இல்ல, வசனத்தை கேட்கும் போதே அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவங்க மறுபாஷையில பேச ஆரம்பிச்சாங்க. தேவனால் மட்டுமே மனித இருதயத்தை பார்க்க முடியும். அவங்களுக்கு எவ்வளவு தூரம் ஒரு ஆர்வம் இருந்தது, எப்படி அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் தேவன் அவர்களுக்கு ஒருபோதும் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்க மாட்டார். அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கல, ஒண்ணும் இல்லை இல்லையா? அதுக்கு முன்னாலேயே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரே ரட்சகர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் நிமித்தம் அவர்களுக்கு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவர்கள் நியாய பிரமாணத்தை கடைபிடித்ததன் மூலம் ஆவியானவரின் அபிஷேகத்தை பெறவில்லை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தின் மூலமாகத்தான் அவர்களை பெற்றுக் கொண்டார்கள். ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். மோசேயின் கற்பனைகளை கை கொள்வதனால் அல்ல. பல நூற்றாண்டுகளாக தேவன் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை வைத்திருந்தார். அதனை பாதுகாத்து பராமரித்து யூத மத தலைவர்களின் பணியாக இருந்தது. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீங்க தனியா இருக்கணும், நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜாதி, நியாய பிரமாணத்தை கை கொள்ளணும், இதெல்லாம் செய்யறதுனால இந்த யூத தலைவர்கள் வந்து ரொம்ப பத்திரமா இது எல்லாத்தையும் பாதுகாத்து வந்தாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல புறஜாதிகள் வந்து ஆண்டவரால தொடப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க, ஆவியில அபிஷேகம் பெறாங்கன்னா பார்க்கும்போது ஒரு சிலருக்கு டவுட்ஃபுல்லா இருந்தது, எப்படி எது நடக்கும்? யூத உணவு சட்டங்களுக்கும் உள்ளார்ந்த பரிசுத்தத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இயேசு கற்பித்தார் அல்லவா, மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல. அந்த பாடத்தை பேதுரு யோப்பாவில் உள்ள வீட்டில் இருந்த போது பார்த்த தரிசனத்தின் மூலம் கற்றுக்கொண்டான். அவனுக்கும் ஒரு சில ஆழமான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. நம்ம வந்து அவங்களோட சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, எத்தனையோ சட்டங்கள், அதெல்லாம் அவனும் அனுசரித்தாலும் அவனை எப்படி ஆண்டவர் அவனை மாத்தி அவன் மூலமா கொர்நேலியா வீட்டுல அந்த பெரிய ஊழியத்தை செய்தார். கிறிஸ்து கல்வாரியில் மனிதனுக்காக ரத்தம் சிந்தியதிலிருந்து பாவத்தை பற்றியோ அல்லது ரட்சிப்பை குறித்தோ யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே தேவன் எந்த வித வித்தியாசத்தையும் காட்டவில்லை. இது ரோமர்ல நம்ம அழகா படிச்சோம் இல்லையா? 10ஆம் அதிகாரத்துல 11, 13 இதுல எல்லாம் பார்த்தோம். பாவிகள் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் மட்டுமே தங்கள் இருதயங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். ரட்சிப்பு நியாய பிரமாணத்தை கடைபிடிப்பதால் அல்ல. 15:9. இறுதியாக யூதர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறார்களோ அப்படியே புறஜாதிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று பேதுரு கூறியிருக்கலாம். அதுக்கு பதிலா அவன் என்ன சொல்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுவது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் இல்லையா? நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பி இருக்கிறோமே என்று வசனம் 11 கூறுகிறான். சரி, 4வதாக பேதுரு ஒரு வலிவான அறிக்கை கொடுத்தான். என்ன? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது 11:28, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், என் நுகத்தடியை நீங்க சுமந்து கொள்ளுங்க, என்னோட நுகத்தடி லகுவானதுன்னு சொல்றாரு. அப்ப திருப்பி அந்த நுகத்தடியை கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்களே. உண்மையாகவே நியாயப்பிரமாணம் என்பது யூதர்கள் மேல் சுமத்தப்பட்ட ஒரு நுகத்தடி. அவங்களே கஷ்டப்பட்டுதான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நுகத்தடி இயேசு கிறிஸ்துவினாலே நீக்கப்பட்டது அல்லவா? நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நானும் யோசிச்சே பார்த்திருக்கேன். இவ்வளவு கஷ்டமான ஒரு நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம், இத்தனை பலி, எதுக்கு ஆண்டவரே இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு யோசிச்சது உண்டு. ஆனா அதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு மீனிங் உண்டு. புறஜாதியர் மத்தியில் காணப்படும் தீமைகளிலிருந்து யூத தேசத்தை பாதுகாக்கவும் மேசியாவை உலகத்திற்கு கொண்டு வர அவர்களை தயார்படுத்தவும் இது கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 4:1-7 இது திட்டவட்டமா போட்டிருக்கு. அப்ப ஒரு ஜாதியை அவர் பிரிச்செடுக்கிறார், ஒரு வம்சத்தை பிரிச்செடுக்கிறார்.
இல்லையா? பிரித்தெடுத்து அவர்களை வந்து அதுதான் சாங்டிபிகேஷன், பிரித்தெடுக்கப்படுதல். அதுக்கப்புறம் அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஜாதியிலிருந்து, அந்த வம்சத்திலிருந்து இயேசுவை, மேசியாவை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்படியாய், எல்லாருக்கும் தெரியும் நியாயப்பிரமாணத்தை யாரும் ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது. யாக்கோபு 2:10 சொல்லுது, ஒரு அதுல 10ல 1 மிஸ் ஆயிட்டா கூட 0 மார்க் தான். 9 மார்க் இல்ல, 0 மார்க். அப்ப யாருமே பின்பற்ற முடியாது. உங்களுக்கு மேசியா வேணும். நீங்க வந்து பாவம் இல்லாம ஜீவிக்கணும், பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும்னா மேசியா வேணும். இத வலியுறுத்துறதுக்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கற்பனைகளினால் பாவியின் இருதயத்தை சுத்தம் செய்ய முடியாது. கலாத்தியர் 2:21. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. கற்பனைகளால் செய்ய முடியாதவைகளை பிதா தம் குமாரன் மூலமாய் நிறைவேற்றினார். ரோமர் 8:1-4. கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களின் இருதயத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் நீதி பெற்றிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியின் மூலம் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வராரு. பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுக்க 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 அவர் நம்மை அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். அவர்கள் பயத்தினால் தூண்டப்படவில்லை, மாறாக அன்பினால் தூண்டப்படுகிறார்கள். ஏனெனில் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இல்லையா? அதனால்தான் ரெண்டு கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிக்கிறதை போல நீ பிறனையும் நேசிப்பாயாக. இந்த 2 கற்பனையும் 10 கற்பனைகளுக்கு ஈடாக கொடுக்கப்பட்டது. சரி, பவுலும் பர்னபாவும் தேவன் செய்த அற்புதங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமர்ந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். பேதுருவின் சாட்சி சபையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் அவன் முடித்த பிறகு அவர்கள் அமைதியாக அமர்ந்தனர். அதற்கு பின்பு பவுலும் பர்னபாவும் எழுந்து நின்று தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்ததை குழுவினிடம் சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். லூக்கா அப்போஸ்தலன் இதை குறித்து ஒரே ஒரு வசனத்தில் எழுதியுள்ளார். ஏன்னா 13-14 அதிகாரத்துல ரொம்ப விரிவா இதை பத்தி எழுதியிருக்கிறாரு. பவுலும் பர்னபாவும் சபையில் பெரிதும் மதிக்கப்பட்டனர். அவர்கள் சாட்சி பெரிய மதிப்பை அவர்களுக்கு தந்தது. அவர்களுடைய சாட்சி சபையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. புறஜாதிகளிடையே தேவன் செய்த அற்புதங்களை அவர்கள் வலியுறுத்தினார்கள். நடந்த அற்புதங்கள் தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தியது. அவர்களில் இருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் என்பதையும் இந்த சாட்சி உறுதிப்படுத்தியது. இப்ப கலாத்தியர் 3:5 சொல்லுது, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலேயே செய்கிறார். அவர்கள் கற்பனைகளை அல்ல, தேவனுடைய கிருபையை பற்றி பிரசங்கித்தார்கள். தேவன் அதை அங்கீகரித்தார். 13-14 அதிகாரத்துல பதிவு செய்யப்பட்ட முதல் மிஷனரி பயணத்தை பார்க்கும்போது மனிதர்களின் விசுவாசத்திற்கு தேவன் என்ன பதிலளித்தார் என்பதை நான் பார்க்க முடியும். விசுவாச கதவுகளை தேவன் புறஜாதிகளுக்கு திறந்தார். கற்பனைகளின் கலவையல்ல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். அவர்கள் இருவரும் தேவனுடைய கிருபையை கண்டார்கள். இன்று எவ்வாறு பாவிகள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அதே போலவே இவர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதாவது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். எபேசியர் 2:8-9. பேதுருவும் பவுலும் புறஜாதிகளிடம் செல்லும்படி தரிசனங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றனர். இருப்பினும் பவுலைத்தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப பாத்தீங்கன்னா பவுலுக்கு அந்த 3 வருஷம் அரேபியால கொண்டு போய் ஆண்டவர் இதெல்லாம் திட்டவட்டமா பேசுறாரு. அந்த ஒரு வெளிப்பாடு பேதுருவுக்கு இல்ல. பின்னாலதான் ஆண்டவர் இந்த தரிசனத்தை எல்லாம் கொடுத்து இவரை மாத்துறாரு. ஆனா பவுலுக்கு நல்ல ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஆண்டவர் நேரடியாக பல காரியங்களை அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு.
புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு மோசையின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவன் ஏன் பவுலுக்கு கிருபையின் நற்செய்தியை கொடுத்து புறஜாதிகளிடம் அனுப்பினார்? தேவன் பேதுருவை புறஜாதிகளிடம் அனுப்பியிருக்கலாம். கடந்த காலத்தில் புறஜாதிகளுக்கு பேதுரு செய்த தேவனுடைய ஊழியர்களை பேதுரு மறுபரிசீலனை செய்தான். பவுலும் பர்னபாவும் அந்த நாளில் புறஜாதியரிடையே தேவனுடைய ஊழியத்தை பற்றி அறிக்கை சமர்த்தினர். இதற்கு பிறகு யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தார். இப்ப நாலாவதாக யாக்கோபு வரார் இந்த சீனுக்கு. 13-18 அவர்கள் பேசி முடித்த பிறகு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருளின விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்குகளும் ஒத்திருந்தது. எப்படி எனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் எல்லா ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளை எல்லாம் தெரிந்திருக்கிறது. இவர் வேற ஒரு கோணத்துல பேசுறாரு. எல்லாமே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதுதான். அப்ப இதெல்லாம் முன்கூட்டியே தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காரு, அதன்படி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த யாக்கோபு இயேசுவின் சகோதரன். இவன் தான் யாக்கோபு எழுதின நிருபத்தை எழுதினவன். இவனும் இவனுடைய சகோதரர்களும் இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழும் வரை அவரை விசுவாசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க விசுவாசித்து அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல மரியாளும் இந்த பிள்ளை இவங்க எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. 120 பேர்ல இவங்களும் ஒருத்தர். யாக்கோபு கற்பனைகளின் மீது வலுவான விசுவாசம் வைத்திருந்தான். அவனை ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ரெண்டாவது, பேதுருவை விட யாக்கோபுக்கு தான் ரொம்ப முக்கியமான இடம் அங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அவனது நிரூபத்தில் குறைத்தது 10 குறிப்புகள் கற்பனைகளை பற்றி கூறப்பட்டுள்ளன. அதனால் சபையில் இருந்த சட்டவாதிகள் இவனுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. முதலாவது, தேவன் கிருபையால் புறஜாதியரை ரட்சிக்கிறார் என்று பேதுரு கூறியதற்கு முழு ஒப்புதல் கொடுக்கிறான். ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகளை தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி என்று கூறின போது சட்டவாதிகளை திடுக்கிட செய்திருக்க வேண்டும். யாக்கோபே இப்படி பேசுறானே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக யூதர்கள் அந்த கௌரவமான பட்டத்தை பெற்றிருந்தார். யூதர்கள் கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்க பரிசுத்த ஜாதி, நீங்க ஆச்சரிக்க கூட்டம். எப்படி 1 கொரிந்தியர் 2:9 ஆண்டவர் பேதுரு மூலமாக நமக்கு சொல்றாரோ அதே போல யூதர்களுக்கும் அதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தது. இன்று தேவன் கிருபையாய் யூதர்களையும் புறஜாதிகளையும் இணைத்து ஒரு சபையை உருவாக்கியுள்ளார். அப்ப சபை, சர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதனுடைய கிரேக்க மொழியில எக்லேசியா என்று கூறப்பட்டது. இப்ப இதன் அர்த்தம் அழைக்கப்பட்ட கூட்டம். கேலியோ அப்படின்னா அந்த ஒரு சபைன்னா ஒரு கட்டடம் கிடையாது இல்லையா? சபைன்னா ஒரு கட்டடம் கிடையாது. யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்து ஒரு 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 சபையாக கூடி வர்றதுதான் சபை. அதுதான் எக்லேசியா என்று கூறப்படுகிறது. புறஜாதிகள் கற்பனைகளெல்லாம் ரட்சிக்கப்படவில்லை என்றால் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். சபையில் புறஜாதிகளும் யூதர்களும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள், ஐக்கியம் என்றும் இஸ்ரவேலுக்காக ஒரு ராஜ்யத்தை நிறுவுவதற்கான தேவனுடைய வாக்குத்தத்தம் எவ்வாறு சபையின் மூலம் நிறைவேற்றப்படும் என்பதை சட்டவாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. சபைன்ற ஒரு கான்செப்டே தேவதூதர்களுக்கு கூட தெரியாதான். 1 பேதுரு 1:10-11 அதுல போட்டு. அப்ப சபைன்ற ஒரு கான்செப்டே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆண்டவர் ரட்சிக்கிறது யூதர்களை தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கான்செப்ட் அவங்களுக்கு இருந்தது. புறஜாதிகளின் ரட்சிப்பை குறித்தும் இஸ்ரவேலுக்காக தேவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கும் மகிமையான ராஜ்யத்தை குறித்தும் ஏசாயாவுல எழுதப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இவை எவ்வாறு ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. இதனை கேட்ட சபையில் இருந்த சட்டவாதிகள் இஸ்ரவேலின் எதிர்கால மகிமை மற்றும் மோசேயின் கடந்த கால மகிமை
ஆகிய இரண்டையும் குறித்து பெருமிதம் கொண்டனர். ஏனென்றால் புறஜாதிகளை ஆவிக்குரிய காரியங்களில் சமமானவர்கள், ஸ்பிரிச்சுவல் ஈக்குவல்ஸ் என்று ஏற்றுக்கொண்டால் அது இஸ்ரவேலின் எதிர்காலத்தை பாதிக்குமோ என்ற பயம் அவர்களுக்குள்ளே இருந்தது. எபேசியர் 2:3 அதிகாரங்கள் மற்றும் ரோமர் 9:11 இதை நல்ல அழகா பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். ரட்சிக்கப்பட்ட யூதர்களும் புரிதாதிகளும் ஒரே சரீரத்தின் உறுப்புகள். இல்லையா? இன்னைக்கு சபையில என்னெல்லாம் பாகுபாடு இருக்கு, என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏழை பணக்காரன்றாங்க, படித்தவங்க படிக்கலவங்கன்றாங்க, இந்த ஜாதி அந்த ஜாதின்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இல்லையா? இதே மாதிரிதான் அன்றைக்கும் இருந்திருக்குது. ஆனா ஆண்டவர் அவர்களை தொட்டார். அதே போல இன்றைக்கும் சபையில பெரிய மாற்றம் வரணும். இப்படிப்பட்ட பிரிவினைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறார்கள். அதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுறான், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, இல்லையா? எல்லாரும் சமம். கர்த்தருடைய பார்வையில எல்லாரும் சமம். ஆகிய பரலோகத்துக்கு போன உடனே இந்த ஜாதி அந்த ஜாதின்னு ஆண்டவர் பிரிக்க போறது இல்ல, ஆணு பெண்ணுன்னு பிரிக்க போறது இல்ல, எல்லாம் ஒன்னா இருக்க போறோம். அப்ப ஏன் இந்த உலகத்துல இருக்கும்போது நமக்குள்ள பிரிவினை? சபையானது கிறிஸ்துவின் சரீரம் என்பது ஒரு காலத்தில் ரகசியமாக மிஸ்ட்ரி. இன்று பரிசுத்தாவியானவர் சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரகசியமான திட்டமான சபை ஒருபோதும் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ரத்து செய்யாது. இஸ்ரவேலுக்கு நிறைய வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரு. கடைசி வரைக்கும் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு வரைக்கும் அவர்களை ஆண்டவர் பாதுகாப்பாரு, அவங்களை பார்த்துக்குவாரு, எல்லாம் செய்வாரு. அதெல்லாம் நடக்கும். அதனால இது கெட்டு போகும் சொல்ல முடியாது. இஸ்ரவேலுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதாகவும் தேவன் தம் மக்களுக்கு அளித்த ராஜ்யத்தை பற்றி வாக்குறுதிகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்றும் பவுல் ரோமர் 9:11 எழுதியிருக்கிறாரு. யாக்கோபு கூறின காரியங்களை தீர்க்கதரிசிகளும் ஒப்புக்கொண்டதாக கூறினான். இதற்காக அவன் என்ன சொல்றான்? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை மேற்கோள் காட்டுறான். அந்த வசனங்களை நான் படிக்கிறேன். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பேதுருவும் பவுலும் பர்னபாவும் கூறியது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம் என்று அவர் கூறல. ஆமோஸ் தீர்க்கதரிசி எழுதியது பவுல் மற்றும் பர்னபாவின் சாட்சியுடன் ஒத்து போகிறது என்று யாக்கோபு கூறுகிறார். ஆமோஸ் 9:8-15 என்ன எழுதியிருக்குன்னா, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அவருடைய தேசத்திற்கு திரும்ப கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பது கடைசி காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவம். இந்த வாக்குறுதிகளை நாம் ஆவிக்குரிய வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதன் சரியான அர்த்தத்தை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். யாக்கோபின் விளக்கமும் தவறாகிவிடும். இவ்வளவு தூரம் பேசுனதுக்கும் யாக்கோபு பேசுனதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று கூறப்படுகிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் வேறொரு தீர்க்கதரிசியையும் யாக்கோபு மேற்கோள் காட்டினான். என்னன்னா, நான் இதற்கு பின்பு திரும்ப வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இதுல குறிப்பிடப்பட்டுள்ள ராஜா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. தாவீதின் கூடாரம் நிலையா இருக்கும். அவனுக்கு பின்னால சந்ததியா இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாம் கூடாரம் போச்சு. ஆனா தாவீதின் வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவோதான் ராஜா. அதுதான் அவர் சொல்றாரு. அவன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் அப்படின்னு தாவீதுக்கு சொன்னது இயேசு கிறிஸ்து மூலதான் நிறைவேறுகிறது என்பதை அவன் சொல்லுகிறான். அவன் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார். இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற யூத ராஜா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் தன்னுடைய வம்சாவளியை நிரூபித்து அவருடைய அரசாட்சியை பாதுகாக்கக்கூடியவர் என்று கூறுகிறான். தேவன் இந்த உண்மைகளை படிப்படியாக தம் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அவரது திட்டம் உலக தோற்றத்துக்கு முன்னரே தீர்மானிக்கப்பட்டது. அது சிலுவையோ சபையோ தேவனுடைய பின் யோசனை இல்ல, ஆப்டர் தாட்ஸ் இல்லையா?
தேவன் இந்த சத்தியத்தை படிப்படியாக தம் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அதிகமா சொல்றாரு இல்லையா? தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாவா இருக்கிறார் சொல்றாரு. ஆனால் அவருடைய திட்டம் ஆரம்பத்திலிருந்தே தீர்மானிக்கப்பட்டது. சிலுவையோ அல்லது சபையோ அவருடைய சிந்தனைகளாக இருக்கவில்லை, ஆஃப்டர் தாட்ஸாய் இருக்கவில்லை. புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரவேல் தனது மகிமையான ராஜ்யத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று சட்டவாதிகள் நினைத்தார்கள் இல்லையா? ஆனால் இஸ்ரவேலின் வீழ்ச்சியின் மூலம்தான் புறஜாதியர் ரட்சிப்பை கண்டடைவார்கள் என்பது தான் தேவனுடைய திட்டம். ரோமர் 11 திட்டவட்டமா போட்டிருக்கு. அதனால அவரு இஸ்ரவேல் ஜனங்களை உதறி போடல. எருசலேம் மாநாட்டின் நாட்களில் தாவீதின் வீடும் சிம்மாசனமும் வீழ்ச்சி அடைந்தன. ஆனால் அவைகள் ஒரு நாள் மீட்கப்பட்டு ராஜ்யம் நிறுவப்படும். என்னன்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள் என்ன நினைச்சாங்க, மேசியா வரும்போது அவர் ரோமர் கையிலிருந்து யூதர்களை விடுவித்து அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பாரு, அவர் ராஜாவா வர போறாரு அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா அது தவறு. இயேசு கிறிஸ்து அதுக்காக வரல இல்லையா? சபை கடைசியா சபை எடுத்த முடிவு ஒரு லாங் இது அது. ஆதலால் புறஜாதிகளில் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாதென்றும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சூசியானவைகளுக்கும் வேசித்தனத்துக்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்துக்கும் விலகியிருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன். அவர் ஒரு தீர்மானம் பண்றார். மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி சகல நாட்களிலும் சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான். அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரர்களில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்ற மறுபெயர் கொண்ட யூதாவும் சீலாவுமே. இவர்கள் கையில் அவர்கள் எழுதி கொடுத்தின நிரூபமாவது, அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சீரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கிற புறஜாதியாகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுத்த துணிந்தவளும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது. அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவர்களை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவங்களுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே அவசியமான. இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும் சுகமாயிருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோபியா கொண்டு சபையை கூடி வர செய்து நிரூபத்தை ஒப்புவித்தார்கள். அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டாக்கிய ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். யூதா சீலா என்பவர்களும் தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே அநேக வார்த்தைகளினால் சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி சில காலம் அங்கே இருந்து பின்பு சகோதரர்களால் சமாதானத்தோட அப்போஸ்தலரிடத்திற்கு அனுப்பிவிடப்பட்டார்கள். ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேற அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சபை மூப்பர்களும் சபையார் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால உந்தப்பட்டு ரட்சிப்பை குறித்தும் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்தும் 2 முக்கிய முடிவுகள் எடுத்தார்கள். என்னன்னா, யூதர்களும் புறஜாதிகளும் அனைவரும் தேவனுக்கு முன்பாக பாவிகள் தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் என்று சபை முடிவு செய்தது. ஒரு தேவை உள்ளது. அந்த தேவை பூர்த்தி செய்ய ஒரே ஒரு நற்செய்தி மட்டுமே உள்ளது. தேவனுக்கு இன்று ஒரே திட்டம் தான் உள்ளது. அவர் தமக்காக எல்லா மக்களையும் அழைக்கிறார். புறஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதினால இல்ல. இஸ்ரவேல் தற்போது ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் தூக்கி எறியப்படவில்லை. சபையை குறித்து தேவனுடைய திட்டம் முடிந்ததும்
யூதர்களுக்கும் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துவங்குவார். ஆனால் அனைத்து கோட்பாடுகளுக்கும் ஒரு கடமை உண்டு. யாக்கோபு தனது நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 14-26 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா என்னன்னா அதுல எழுதியிருக்கு. நாம் வேதத்தில் உள்ள சத்தியங்களை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நாம் அதை தனிப்பட்ட முறையில் அன்றாட வாழ்வில் பயன்படுத்த வேண்டும். சபை பிரச்சனைகளை பற்றி விவாதித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் மட்டும் போதாது, அவைகளை சபை நிறைவேற்ற வேண்டும். புறஜாதி விசுவாசிகளுக்கு எழுதவும் மாநாட்டின் முடிவுகளை பகிர்ந்து கொள்ளவும் சபைக்கு யாக்கோபு அறிவுறுத்தினார். 2 கட்டளைகள் என்ன, 2 சலுகைகள். அது என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசிகள் விக்கிரம வழிபாடு செய்யக்கூடாது இல்லையா? எந்த புறஜாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் விக்கிரக ஆராதனை இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடுகளும் இருக்கக்கூடாது. முக்கியமா புறஜாதியர் மத்தியில அதிகமான வேசித்தனம், விபச்சாரம் எல்லாம் இருந்தது. அதை தவிர்க்கணும். 1 கொரிந்தியர் 8-10 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிருக்கு. அடுத்தது 2 சலுகைகள் என்னன்னா, சாப்பாட்டு விஷயம். கழுத்தை நிறைத்து கொன்ற விலங்குகளின் ரத்தம் மற்றும் அதன் இறைச்சியை உண்பதை தவிர்க்க வேண்டும். இது லேவியராகத்துல முக்கியமா போட்டிருக்கு. நம்ம ரத்தம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா 17-11 போட்டிருக்கு, ரத்தம் நம்மளுக்கு உயிரை போல இல்லையா, உயிரை போல இருக்குது, அதனால ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே அவங்க தீர்மானம் பண்றாங்க. 2 கட்டளைகளும் எந்த விசேஷ பிரச்சனைகளையும் ஏற்படுத்தவில்லை. விக்கிரக வழிபாடும் ஒழுக்கக்கேடும் யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் மற்றும் எப்போதும் தவறாக கருதினார்கள். ஆரம்ப கால திருச்சபையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து உணவு உண்டார்கள். யூத விசுவாசிகள் அசுத்தம் என்று கருதும் உணவை புறஜாதி விசுவாசிகள் சாப்பிட்டால் அது சபையில் பிளவை ஏற்படுத்தும். ஒரே விதமான சாப்பாடு இல்லையா? அதே மாதிரி விக்கிரக வழிபாடு கூடாது. நவம்பர் 14-15 அதிகாரத்தில் 15 அதிகாரத்தில் இந்த பிரச்சனையை பற்றி பவுல் தெளிவாக எழுதியுள்ளார். ரத்தத்தை உண்பதற்கான தடை நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஆதியாகமத்துல நோவா கிட்ட சொல்றாரு ஆண்டவர் 9 நாள்ல, ஆதியாகம் 9 நாள்ல அப்பவே கொடுக்கப்பட்டது. திருப்பி மோசையால் மீண்டும் அது செயல்படுத்தப்பட்டது. இந்த மாநாட்டின் மூலம் புறஜாதிகளுக்கும் யூதருக்கும் இடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது. புறஜாதிகள் ரட்சிக்கப்பட விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை சட்டவாத யூதர்கள் கைவிட்டார்கள். பெரிய அச்சீவ்மெண்ட் பாருங்க. புறஜாதிகள் மாற்றப்பட்ட உணவு பழக்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 3 முக்கிய காரியங்கள் நடந்தது. என்னன்னா, சட்டங்களை பேசுபவர்களுக்கும் கிருபையை பற்றி பேசுகிறவர்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டது இல்லையா? நான் சொல்றதுதான் சரி, நீ சொல்றதுதான் சரி அப்படின்னலாம் இல்ல, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. கிருபையை பத்தி அவங்க சட்டங்களை பேசுறவங்க கூட கிருபையை பத்தி முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல ஒற்றுமை இருந்தது. இந்த மாநாட்டின் மூலம் ஏற்பட்ட ஒற்றுமை ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு ஒரு சாட்சியா இருந்தது. எடுக்கப்பட்ட முடிவுகள் பல்வேறு புறஜாதி சபைகளுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. எல்லாருக்கும் லெட்டர்ஸ் அனுப்புறாங்க. பவுலும் பர்னபாசும் யூதாஸ் மற்றும் சீலாவுடன் சேர்ந்து அந்தியோகியாவுக்கு நற்செய்தியை எடுத்து சென்றனர். அதனால் சபை மகிழ்ச்சி அடைந்தது என்றும் மற்றும் ஊக்குவிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்கள் கற்பனைகளின் மூலமாக ஏற்பட்ட நுகத்தை இனி சுமக்க வேண்டியதில்லை. தனது 2வது மிஷனரி பயணத்தில் பவுல் தனது முதல் மிஷனரி பயணத்தில் நிறுவிய சபைகளுடன் கடிதத்தை பகிர்ந்து கொண்டார். இதன் விளைவாக சபையில் விசுவாசம் பலப்படுத்தப்பட்டது மற்றும் அவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து. 16ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். ஆரம்பகால சபையின் இந்த கடினமான அனுபவத்தில் இருந்து இன்று நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். கருத்து வேறுபாடு மற்றும் பிரிவினை ஏற்படுத்தும் வேறுபாடுகள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாகும். பல பிரச்சனைகள் இருந்தாலும் அது நல்லபடியா ஆவியானுடைய ஒத்துழைப்போடு சேர்ந்து அவருடைய ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கும் போது அந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்புகளாக மாறும். அதுதான் இங்க நடந்தது. முதல்ல சபைகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். சபை மக்கள் மற்றவர்கள் பேசுவதை கேட்கணும், அவர்களை நேசிக்கணும் இல்லையா? பாகுபாடு இருக்கக்கூடாது. அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் நேரம் ஒதுக்க வேண்டும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கொள்ளணும், பேசுறதை கேட்கணும், நேசிக்கணும். சபையில் ஒரு சிலர் மட்டுமே ஆவியானவரை நிறைவோடு பேசுவதற்கும் தேவனுடைய வேலை செய்வதற்கும் நேரமும் வாய்ப்பும் கொடுக்கும் போது அத்தனை புண்படுத்தும் சண்டைகள்
மற்றும் பிளவர்கள் தவிர்க்கப்படும். இந்த மாநாட்டுல பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா ஒரு மனது, ஒற்றுமை, இல்லையா, அந்த பெரிய அபிஷேகம் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். சரி, கடைசியா ஒரு ஒரு காரியத்தை நான் போட்டிருக்கேன். ஒருவேளை புறஜாதிகளான நாமும், நம்ம எல்லாம் புறஜாதிகள் தான் இல்லையா, நம்ம யூதர்கள் கிடையாது, புறஜாதிகளான நாமும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நியாய பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றால் என்ன நடந்திருக்கும்? யோசிச்சு பாத்தீங்களா? என்ன நடந்திருக்கும்? பாவம் அதிகமாயிருக்கும். பாவம் அதிகமாயிருக்கும். பாவம் அதிகமா இருக்குமா? அது எப்படி பாவம் அதிகமா இருக்கும்? ஆமா, அது துணிச்சலா பண்ணுவாங்கல்ல. என்ன என்ன துணிச்சலா பண்ணுவாங்க? அந்த அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பாவத்தை பண்ணிட்டு உடனே அதை செயலா அந்த பாவ மன்னிப்பு சீட்டு தானே அந்த நாள்ல பெற்றுக்கொண்டாங்க.